ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காரசாரமான புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான பொருள் 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இடித்து வச்சுருக்க பூண்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்குங்க. எண்ணெயில் நல்லா வதங்கிட்ட அப்புறமேல் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட என்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் 2 டேபிள் ஸ்பூனு. உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு இதுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு அப்புறமேல் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி இதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு வெந்த உடனே புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் ஊற்றிக்கணும் உருளைக்கிழங்கு வெந்த உடனே. ஏன்னா புளி ஊற்றும் போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேகாது. அதனால் உருளைக்கிழங்கு வெந்த உடனே தாங்க புளி ஊற்றணும். புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைங்க. எல்லாம் பச்சை வாசம் போன உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, புளிக்குழம்பு ரெடி. இப்போ சேப்பக்கிழங்கு வருவதற்காக நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கூட அரிசி மாவு 1/4 ஸ்பூனும், சோள மாவு 1/4 ஸ்பூனும் போட்டிருக்கேன். இது கூட ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ், ஏன்னா சேப்பக்கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழகுழப்பு இருக்கிறதுனால அதை ஏற்கனவே வேக வச்சு வேறு தோல் வச்சு எடுத்துருக்கோம். இல்லைனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அரிசி மாவு ஆட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் போய் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சேப்பக்கிழங்கு ரொம்ப ஈஸிங்க, சிம்பிள், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சேப்பக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு, கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது கூட சேப்பக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.